தீன் பேச்சு நேயர்களுக்கு தென்காசி நவாஸின் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். அது எந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம பசித்தோருக்கு உணவளிப்பது. இறைவனை சொல்கிறான், உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவுக்கு நான் பொறுப்பு அப்படின்றான். நான் பொறுப்பு அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இப்போ உங்கள் அண்டை வீட்டுக்காரர் உணவு இல்லாமல் பசித்திருக்காருன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் நீங்கள் வயிறு முட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்கலாம், 2 ஆள் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சமைச்சிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட உணவை சாப்பிடணும். இப்போ இஸ்லாத்தில் ஒரு வரலாறு இருக்குது. என்ன மாதிரி வரலாறு அப்படின்னு சொன்னால், ஒரு விச்சார பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து அது பசியை தீர்த்துடுறாங்க. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், அந்த பெண்மணியோட பாவத்தை மன்னிச்சிடறான். ஸோ அந்த மாதிரியான பாவத்தவே மன்னிக்கிற இறைவன் உங்கள் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கிறப்ப நீங்கள் அது கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பெரும் பாவமாயிடும். ஸோ அதனால் என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் பாதியை கொடுத்துடணும். பாதியை கொடுத்துட்டு நீங்கள் வயிறார ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. உங்கள் உணவுலேருந்து பாதி கொடுத்துட்டு அவங்களே சாப்பிட வச்சுட்டு நீங்களும் சாப்பிடணும் அப்படின்னு இறைவன் உங்களுக்கு சொல்கிறான். ஸோ இது இஸ்லாத்தில் ஒரு கடமையாகவே இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் தர்மம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உணவு அழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ உணவு அளிக்கிறதுக்கு நியத்து வச்சுருப்பீங்க, அவங்க உணவு கொடுங்க, தர்மம் கொடுங்க. பசிச்சு யார் உணவு உங்ககிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு உணவு அளிப்பது அல்லாஹ் நம்ம மீது கடமையாகவே வச்சுருக்கான். அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே பசிச்சு யார் கேட்டாலும் நீங்கள் உணவு அளிங்க. அது உங்களுக்கு மீது பரக்கத்தும் கிடைக்கும், ரஹமத்தும் உங்களுக்கு இறங்கும். வருங்காலங்களில் இது மாதிரி நல்ல நிகழ்வுகளோட, வரலாற்று நிகழ்வுகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தென்காசி நவாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.